நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 330ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்துன்னா ஒரு 90 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்துன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க 420 இந்த 420 தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க. ரீசன் என்னன்னா அந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தாங்க. ஸோ அது ஃப்ளாட்டாக வந்தனால குளோபல் மார்க்கெட்டில் ஏறி இருக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட் ஏறி இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் 330ல் முடிஞ்சிருங்களா, ஓப்பனிங் வந்து ஒரு 400 ஆர் எபோவ் அதுக்கு மேலே ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அப்படி ஓப்பனிங் வந்தாங்க மார்க்கெட்டுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸாக நேற்று சொன்னேங்க, இதே தான் இந்த 600 இருக்குல்லங்க. ஸோ இந்த லெவலுக்கு தானே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு சேம் இது தான், இந்த 150 to 200 இந்த ரேஞ்சுக்கு தான் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் எக்ஸ்பெரிங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதாங்க வாய்ப்புகள் இருக்குங்க. மார்க்கெட் வந்து அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்படியே மேலே போச்சுன்னா அவுட் ஆஃப் மணி பார்த்து செல் பண்ணிவிடுங்க, கம்முன்னு வந்துக்கணும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டிக்கு நம்ம இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிக்குங்க. நேற்று பிரேக் ஆயிடுச்சுங்க. ஸோ நேற்றே நம்ம சொன்னோம் இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் ஆயிரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தாங்க இனிமேல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரியே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சுங்க. இந்த 5600 இருக்குது பாருங்கள், இந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த 55,200 இருக்குல்லங்க, ஸோ இந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் எதாங்க எப்போல்லாம் லோ வந்துட்டு திரும்புதோ அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் இங்கே இருக்கும்போதே இருந்து அப்படி தாங்க சொல்கிறேன், இந்த ரேஞ்சில் இருக்கும்போது வந்து சொல்கிறேன், எப்போல்லாம் மார்க்கெட் லோ வந்துட்டு திரும்புதோ அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஸோ கீழே லோ வந்துட்டு திரும்பிச்சு அப் சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தாங்க, நேற்று சொன்ன மாதிரியே தான். ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஆல் டைம் ஹை தாங்க. இந்த லெவல் சின்னதாக ஒன்று இருக்குங்க, ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடாக இருக்காது. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிட் கேஃபில் இந்த ஆல் டைம் ஹை இருக்குது பாருங்கள், அந்த 13,500 இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க மார்க்கெட்டுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழேங்க இந்த 100 வந்துச்சுலங்க, இந்த கீழே 13,100ங்க, இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் என்னோட வே தாங்க. நீங்கள் மிட் கேஃபு பேங்க் நிஃப்டி எல்லாமேங்க மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் கீழிருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், இங்கே இருக்கும்போதே எப்போல்லாம் லோ வந்துட்டு திரும்புதோ அப்போல்லாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதுவும் மிட் கேஃப் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் மந்த்லி எக்ஸ்பெரி தான். அப்படிங்கிறப்ப எப்போல்லாம் ஒரு லோ வந்துட்டு திரும்புங்களோ அந்த டைம் பார்த்து நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி இருக்குங்க. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 வரைக்கும் இருக்குங்க, 82,700 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு 83 இந்த ரேஞ்சில் தாங்க ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. 83 இது பக்கத்தில் தான் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி 83ல் ஓப்பன் ஆனாங்க அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 83,500 நல்லா பில்ட் ஆக பார்க்குங்க. ஸோ ஆல்ரெடி இந்த 83 இது உடைய பார்க்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் 83,500 பில்ட் ஆக பார்க்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குங்க 82,500 இது ஓப்பனிங்கில் நல்லா பில்ட் ஆகுங்க. 82,500ங்க, இந்த 82,500 நல்ல சப்போர்ட் பில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 83,500 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிரும். இந்த 83,000 இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் ஆகுங்க, கால் அண்ட் புட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. ஸோ பார்க்கலாங்க, நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டுங்க. ஸோ கால் சைடில் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாங்க, ஏன்னா இது வந்து இன்ட்ராடே தானே, கால் சைடில் நம்ம ஆப்ஷன் செல் பண்ணிக்கலாம். சரிங்க, நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் லைவுக்கு வரேங்க, லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.